So we are going to about simplex problems, simplex method problems. Okay. So here also we are using the approach iterative improvement. Okay. So each and every iteration there will be an improvement to find the optimal solution. Okay. So under this simplex method, we are having two types of problems, maximization and minimization. So in the topic, full and full mathematical, okay, mathematical topic. Graph theory, mathematical or subject ஸ்பெஷலைசேஷன் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் அந்த கிராஃப் தியரி கம்பல்சரி உங்களுக்கு சப்ஜெக்ட் வரும். ஓகே. ஸோ அதில் ஒரு சின்ன பார்ட் தான் வந்து இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஓகேவா. ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், மேக்ஸிமைசேஷன் அண்ட் மினிமைசேஷன் ஓகேவா. ஸோ நமக்கு நம்மளோட சிலபஸில் வந்து மேக்ஸிமைசேஷன் மட்டும்தான் இருக்குது, மினிமைசேஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ டு சால்வ் திஸ் problem we are having some sequence of steps. LP model of the problem. Okay, so first வந்து given problem model LP model வந்து we have to derive. Okay, so LP stands for linear programming process. Okay, LP stands for linear programming. Okay va. So given problem la அது வந்து என்ன ஃபார்மட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ஃபார்மட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஹியர் வி ஆர் ஃபாலோயிங் ஒன் கண்டிஷன், ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஷுட் பி நான் நெகட்டிவ். ஓகேவா. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ வந்து என்னவா தான் இருக்கணும், பாசிட்டிவா தான் இருக்கணும். ஓகேவா. இப் சப்போஸ் பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா இருக்கு அப்படின்னாக்கா வி ஹாவ் டு மேக் தட் வேல்யூ அஸ் என்ன பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா. இப்போ சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ நெகட்டிவ் பண்ணிட்டோம், அந்த ஃபுல் ஈக்குவேஷனே மல்டிப்ளை பண்ணி we will get the positive value. It should be non-negative. Okay, then step 2, standardization of the problem. Standardization in the sense right hand side value equal to left hand side value அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2x plus 3y less than or equal to some value அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இங்க less than or equal to, greater than or equal to இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வர்றப்போ we have to change that equation. ஓகேவா. நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ்னா ஈக்குவல் டு ஃபார்முக்கு வந்து கொண்டு வரணும். ஓகேவா. அதுதான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். For that we need to add slack variable. If we include slack variable in constraints, then we should include that variable in objective function. ஓகேவா. ஸோ இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, தென் கன்ஸ்ட்ரைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்றப்போ ஈக்குவல் டு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றப்போ நம்ம வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா we have to add a slack variable. ஓகேவா. அந்த slack variable அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா அதோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா. if we are adding the slack variable in the constrained equations, நம்ம அதுல ஆட் பண்ணோம்னா we should add the same slack variables in our objective function. ஓகேவா. இப்போ constrained equationsல slack variable ஆட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பல்சரி என்ன பண்ணணும், given objective functionலயும் we need to add slack variables. ஓகேவா. இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். தென் தேர்ட் ஸ்டெப், கிரியேட் த சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகேவா. ஸோ சிம்ப்ளெக்ஸ் டேபிள் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். தென் எஸ்டாப்ளிஷ் எ பேசிக் இனிஷியல் feasible solution. ஸோ we have to make the சிம்ப்ளெக்ஸ் டேபிள் and initial science. Okay va. Then perform optimality test. Okay va. So finally we have to perform the optimality test. Okay va. So here we are having some rules. Based upon the rule we will finalize whether that solution is optimal or not. Okay va. If suppose not optimal, then again we go for the next iteration to find the optimal solution. Okay va. So adukku enna pannanumna again we have to repeat the step 5 and 6.
ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி steps of solving simplex method. ஓகேவா? தென் இப்போ less than or equal to அப்படிங்கிற சிம்பிள் நம்மளோட constraint equationல இருந்துச்சுன்னா we need to add a slack variable. ஓகேவா? நம்ம வந்து less than or equal to அப்படிங்கிற சிம்பிள் நாம அந்த constraint equationsல இருந்துச்சுன்னா அதை equal to ஃபார்முக்கு கொண்டு வர்றப்போ we need to add slack variable. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம ஆட் பண்ற அந்த வேரியபிளோட நேம் தான் வந்து ஸ்லாக் வேரியபிள். ஓகேவா? இட் சப்போஸ் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கும் ஒரு வேரியபிள் வந்து ஆட் பண்ணுவோம், அது வந்து ஈக்குவல் டு ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்காக. ஓகேவா? ஸோ தட் வேரியபிள் இஸ் கால்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் ஆர் நெகட்டிவ் ஸ்லாக் வேரியபிள். ஓகேவா? புரியுதா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஸோ இது வந்து கிராஃப் தியரியில மேத்தமெட்டிக்கல் தியரியில வர்ற ஒரு கான்செப்ட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ இது வந்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்ற மாதிரியான ப்ராஃபிட் அண்ட் மினிமம் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ற ப்ராப்ளம்ல வரும். ஸோ இதுல நமக்கு ஒரு சின்ன பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகே, see this is the example, first example problem. Solve the linear programming problem. Maximize p is equal to 20x1 plus 30x2, comma, subject to 3x1, comma, 3x2 less than or equal to 36, 5x1 plus 2x2 less than or equal to 50, and 2x1 plus 6x2 less than or equal to 60. Then x1, comma, x2 greater than or equal to 0. Okay, so in the problem la maximize p is equal to அப்படின்னு ஒரு equation கொடுத்திருக்காங்க இல்லையா, that equation is called our objective function. ஓகேவா? then subject to அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, 3 equations, 3x1 plus 3x2 less than or equal to 36, then 5x1 plus 2x2 less than or equal to 50, then 2x1 plus 6x2 less than or equal to 60. இந்த 3 equations are called as constraints or condition equations. ஓகேவா? இது இவ்வளவு புரியுதாப்பா? ஹலோ? எஸ் மேம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அது வந்து எப்படி இந்த ஈக்குவேஷன்ஸோட இதை எப்படி சால்வ் பண்ண போறோம், ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் அவர் ஸ்டெப் 1? கன்ஸ்ட்ரக்ட் a LP மாடல். ஓகேவா? ஸோ LP மாடல். ஓகே, ஸோ LP மாடலுக்கு நம்ம LP மாடல்ல கிவன் ஈக்குவேஷன்ஸை கொண்டு வரணும்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எப்படி இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஷுட் பி நான் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இங்க பாரு, ஸோ வி ஹாவ் 3 கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லயும் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் என்னவா இருக்கு? 36, 50, 60. ஓகேவா? என்ன கொடுத்திருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ should be non-negative. Non-negativeனா என்ன? பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாவே வந்து என்னவா தான் இருக்கு? பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னப்பா? ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம். ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம்னா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்ட்டு நம்ம அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு 3 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு. அந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லயும் என்ன சிம்பிள் இருக்கு? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ஓகேவா? சோ இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு கன்வெர்ட் பண்ணணும்? ஈக்குவல் டு ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேவா? சோ ஈக்குவல் டு ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? we need to add a slack variable. ஓகேவா? இப்போ இந்த ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணோம்னா அதோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது, ஈக்குவல் டு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகேவா? சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? 3x1 plus 3x2 plus s1 equal to 36. இங்க ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ரிமைனிங் 2 ஈக்குவேஷன்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. So 5x1 plus 2x2 plus s2 இதுல ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை எடுத்துட்டு நான் ஈக்குவல் டு கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? தென் தேர்ட் ஈக்குவேஷன் 2x1 plus 6x2 plus s3 ஈக்குவல் டு 60. இங்க ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணிருக்கேன் s3. ஓகேவா? ஈக்குவல் டு 60. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு? ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ட்டு இந்த ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவல் டு ஃபார்முக்கு
வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இங்க வந்து எத்தனை ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவேஷன்ஸ்ல? S1, S2, S3. ஓகேவா? இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல எத்தனை நம்ம ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்றோமோ the same slack variables we should add in our objective function. ஓகேவா? கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல என்னென்ன ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்றோமோ அது எல்லாமே கம்பல்சரி எங்க ஆட் பண்ணணும்? நாம given அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ அது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா ஜஸ்ட் அதோட மீனிங் சேஞ்ச் ஆகாது, பட் ரூல்ஸ் வந்து என்ன, நம்ம நியூவா ஆட் பண்ற எல்லா வேரியபிள்ஸுமே அங்கேயும் வந்து இருக்கணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லயே இருக்கணும். ஓகேவா? சோ அவர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வில் பி p is equal to 20x1 plus 30x2. இது வரைக்கும் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ we are adding the 3 slack variables. ஓகேவா? சோ இதுல வந்து ஒரிஜினல் வேல்யூல ஒரிஜினல் இக்குவேஷன்ல என்ன இல்ல, ஸ்லாக் வேரியபிள்ஸ் இல்ல. சோ நாம இங்க கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல ஆட் பண்ணதுனால இங்கேயும் நம்ம ஆட் பண்ணணும். சோ இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்னன்னு எடுக்கிறோம்? 0s1 plus 0s2 plus 0s3 அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கன்ஸ்ட்ரக்ட் an LP மாடல். LP மாடல்னா அந்த இக்குவேஷன் வந்து என்னவா இருக்கணும்? ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா? நெகட்டிவ் வேல்யூஸா இருக்கக்கூடாது. ஓகே. சோ செகண்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம். ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்ன? அந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எதுவுமே நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ்ல வரக்கூடாது, எல்லாமே ஈக்குவல் டு ஃபார்மட்ல தான் இருக்கணும். So we are adding the slack variable. If we are adding a slack variable in our constraint equations, then we should add the same slack variable in our given objective function. Okay va? So அதனால தான் இங்க என்ன பண்ணிருக்கோம்? given objective functionல 0s1 plus 0s2 plus 0s3 அப்படின்ட்டு கொடுத்திருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? Is it clear ma? Is it clear? Hello. Is it clear ma? இது வரைக்கும் புரியுதா? Yes, ma'am. Hello. Okay. Then what is our third step? Create the simplex table. Okay va? நம்மளோட third step என்ன? Create the simplex table. Okay va? And establish a basic initial feasible solution from the given equations. Okay va? So இதுதான் நம்ம அடுத்து பண்ண போறோம். Okay. So see, this is our simplex table. Okay va? So இந்த simplex tableல என்னென்ன இருக்கணும் அப்படின்னாக்கா CJ stands for coefficient of objective function. Okay va? CB stands for coefficient of basic variables. Then basic solution. Okay va? So இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் நம்ம அங்க நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் இந்த டேபிள்ல வந்து நம்ம எடுத்து எழுதுறோம். அதுதான். ஓகேவா? சோ இந்த டேபிள்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும்? CB stands for coefficient of basic variable, and CJ stands for coefficient of objective function. So first பாரு CJ, அடுத்து என்னென்ன இருக்கு? Basics. So இந்த full objective and நம்மளோட constraint equations, இந்த 4 equations consider பண்றப்போ what are the variables we are having? x1 இருக்கு, x2 இருக்கு, s1, s2, s3. ஓகேவா? So totally we have 5 variables. Okay. So இந்த டேபிள்ல இந்த 5 வேரியபிள்ஸும் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? பேசிக்ஸ் x1, x2, s1, s2, s3. அப்புறம் இந்த பேசிக் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ b. ஓகேவா? b. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, மேல CJ ரோ இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் ரோ, அதுல வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ வந்து எடுத்து எழுத போறோம். ஓகேவா? see what is our objective function? Objective function என்ன இருக்கு? ஃபைனலா இங்க இருக்கு லாஸ்ட்.
P is equal to 20x1 plus 30x2 plus 0s1 plus 0s2 plus 0s3. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் ரோல வந்து we are going to fill. ஸோ x1க்கு மேல அதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னது 20. தென் x2க்கு மேல என்ன அதோட கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோடது. ஓகேவா? ஸோ 30. அடுத்தது s1 s2 s3 த்ரீ ஸ்லாக் வேரியபிள்ஸ்மே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்னதான் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் 0. ஓகேவா? ஸோ 0 0 0 ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? தென் ரிமைனிங் தேர்ட் ரோவா, தேர்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் ரோல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். ஓகேவா? தென் ஃபோர்த் ரோல இருக்கிறது எல்லாமே செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். ஓகேவா? தென் தேர்ட் ரோல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபில் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து இனிஷியலா அவர் கோஎஃபிஷியன்ட் பேசிக் வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மட்டும் இந்த 0 0 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து தட் வேல்யூ வில் பி சேஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் பாரு 3x1 plus 3x2 plus s1 equal to 36. பாத்துக்கோ 3x1 3x2 s1 equal to 36. ஸோ இந்த டேபிள் எப்படி ஃபில் ஆகுது பாரு. முதல்ல x1க்கு கீழே 3x1 ஸோ கோஎஃபிஷியன்ட் 3, அடுத்தது பிளஸ் 3x2 ஸோ கோஎஃபிஷியன்ட்ல 3, தென் s பிளஸ் s1 இருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s1 வேல்யூ இஸ் 1 ஸோ 1 போட்டிருக்கோம். தென் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ல s1 டேர்ம் மட்டும்தான் இருக்கு, s2 s3 டேர்ம்ஸ் இல்ல. ஸோ we are giving the value 0 0. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ அதான் வந்து பேசிக் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ அது என்ன வேல்யூ 36. ஓகேவா? இது ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து என்ன தேர்ட் ரோ ஃபில் ஆயிடுச்சு. தென் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரோ வேல்யூஸ் நம்ம இப்போ ஃபில் பண்ணணும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன்ஸ். இப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் பாரு 5x1 பிளஸ் ஓகேவா 5x1 plus 2x2 plus s2 equal to 50. ஓகேவா? இந்த 4 வேல்யூஸ் நம்ம அங்க ஃபில் பண்ண போறோம். பாரு 5x1 plus 2x2 plus s2 equal to 50. ஓகேவா? so see the table. fourth row பாரு. so x1 க்கு கீழ என்ன வேல்யூ 5x1 so coefficient 5 plus 2x2 so 2. then s அங்க வந்து என்ன இல்ல s1 term இல்ல, so we are giving the value 0. அங்க s2 இருக்கா, s2 இருக்கா, s2 term இருக்கு, so we are giving the value 1. அதோட coefficient 1 தான். then s3 இல்ல, so 0. then right hand side value 50, so we are giving putting the value 50 here. then third constraint equation 2x1 plus 6x2 plus s3 equal to 60. ஓகேவா? so அந்த values அப்படியே coefficient values இங்க fill பண்ணிக்கோங்க. so x1 க்கு coefficient 2, x2 க்கு 6, then s1 and s2 terms இல்ல, so 0 0 and s3 இருக்கு, so we are giving the value 1, coefficient value 1 and the right hand side value 60. ஓகேவா? so இதுதான் வந்து initial என்ன simplex table. ஓகேவா? இங்க நம்ம ஒரு simplex table draw பண்ணிட்டோம் and அதுல initial values வந்து objective function and constraint equationsல இருந்து எடுத்து fill பண்ணியாச்சு. இந்த டேபிள் புரியுதா இப்போ எப்படி fill பண்ணிருக்கோம்ட்டு? எனி டவுட்மா? இந்த டேபிள்ல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? No ma'am. yes pa. girl side any doubt ma? first table la edha doubt irka? hello okay then fifth step. what is our fifth step? perform optimality test. ஓகேவா? சோ என்ன பண்ண போறோம்? optimality test வந்து பண்ண போறோம். ஓகேவா? whether the
whether we got the optimal solution or not அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் அப்பான் சிஜே மைனஸ் இசட்ஜே வேல்யூ, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிற வேல்யூ ஆப்டிமல் ஆர் நாட் அப்படிங்கறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள்ல பாரு, இசட்ஜே பெர்ஃபார்ம் ஆப்டிமாலிட்டி டெஸ்ட். ஸோ ஆப்டிமாலிட்டி டெஸ்ட்டுக்கு நமக்கு என்ன டேர்ம் வேணும், சிஜே மைனஸ் இசட்ஜே வேல்யூ வேணும். ஓகேவா? ஸோ we are finding இசட்ஜே வேல்யூ ஃபர்ஸ்ட். ஓகேவா? சிஜே ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இப்போ இசட்ஜே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இசட்ஜே வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னாக்க, இங்க பாரு, சிபி ஒரு ரோ இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ இருக்கு இல்லையா, okay. Can you able to see my note, ma? Can you able to see my note? Clear இருக்கா? கிளியரா இருக்காப்பா? ஹலோ? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ இந்த சிஜே மைனஸ் இசட்ஜே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாக்க வி நீட் இசட்ஜே வேல்யூ. ஓகேவா? ஸோ இசட்ஜே வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா, இந்த சிபி வேல்யூ இருக்கு இல்லையா, சிபி வேல்யூ இனிஷியலா வி வில் டேக் 0 0 0. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ரோ ஃபுல்லாவே வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். ஓகேவா? இது ஃபுல்லாவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? எப்படி அப்படின்னாக்க, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் 0 into 3 plus 0 into 5 plus 0 into 2, அதுதான் இந்த டேர்ம். ஓகேவா? புரியுதாமா? இந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் பாரு, 0 into 3 plus 0 into 5 plus 0 into 2, அதுதான் இந்த வேல்யூ. கிளியரா? புரியுதா? இந்த 0 எப்படி நான் போட்டிருக்கேன், இசட்ஜே வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன், புரியுதா? சோ அதோட ஃபார்முலா என்னன்னா, சிபி இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1, அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸோட ஆல் x1 டேர்ம்ஸ். அடுத்தது x2 க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னாக்க அதே சிபி இன்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆல் என்ன x2 கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். ஓகேவா? எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணோம்னா வர்ற வேல்யூ தான் வந்து இந்த ரோல வர்ற வேல்யூஸ். ஓகேவா? சோ இப்போ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாக்க என்ன பண்ண போறேன்னா, சிபி இந்த வேல்யூ 0 into 3 plus 0 into 2 plus 0 into 6. இங்க 0 இருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வர்ற இந்த இசட்ஜே வேல்யூ காலம் ஃபுல்லாவே நமக்கு என்னதான் கிடைக்கும், இந்த ரோ ஃபுல்லாவே நமக்கு என்ன வேல்யூ தான் வரும், 0 வேல்யூ தான் வரும். ஓகேவா? கிளியர்மா? புரியுதா? இந்த இசட்ஜே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு புரியுதா? ஹலோ? எஸ் மேம். புரியுதாப்பா? கனிமொழி? எஸ் மேம். கனிமொழி புரியுதாப்பா? எஸ் மேம். அண்டர்ஸ்டாண்ட் மேம். அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே. இப்போ நாம இந்த ரோ ஃபுல்லா இசட்ஜே வேல்யூஸ் ஃபுல்லாவே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் ஃபைண்ட் பண்ணனும் அப்படினாக்க we need this term cj minus zj. ஓகேவா? சோ நமக்கு கண்டிஷன் என்ன அப்படினாக்க, எப்போ நம்ம வந்து நம்மளோட சொல்யூஷன் வந்து ஆப்டிமல் அப்படின்னு எடுத்து போனா இந்த cj minus zj வேல்யூஸ், இங்க வர்ற எல்லா வேல்யூஸுமே, இந்த ரோல வர்ற எல்லா வேல்யூஸுமே 0 ஆர் நெகட்டிவா இருக்கணும். ஓகேவா? இந்த ரோ ஃபுல்லாவே என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஏதோ சம்
நெகட்டிவ் வேல்யூஸா இருக்கணும். அந்த மாதிரி கேஸ் வர்றது வரைக்கும் இந்த இந்த ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? சோ இப்ப பாரு Cj minus Zj, ஆல்ரெடி we know Cj values. ஓகேவா? Cj ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ நம்ம Zj வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ Cj minus Zj வேல்யூ நமக்கு தெரியும். 20 minus 0 20, 30 minus 0 30, 0 minus 0 0, 0 minus 0 0, 0 minus 0 0. ஓகேவா? சோ இப்போ பாரு இந்த Cj minus Zj இந்த வேல்யூஸ் பாருங்க நமக்கு எப்படி இருக்கணும். ஆப்டிமல் டெஸ்ட் வந்து எப்போ ஆப்டிமல் அப்படின்ட்டு நாம எடுத்துப்போம், இந்த ஃபுல் ரோ வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கணும், 0 ஆர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட ஸ்டெப் அது இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ஸ் பண்ணி we have to find the new Cj minus Zj values. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். இந்த ரோ வேல்யூஸ் ஃபுல்லாவே 0 ஆர் நெகட்டிவ் வேல்யூவா வர்றது வரைக்கும் we will repeat the steps. ஓகேவா? புரியுதாப்பா? புரியுதா? then next step 6, iterate towards optimal solution. ஓகேவா? iterate towards optimal solution. Okay, so பாரு இப்போ ப்ரீவியஸா நம்ம என்ன பார்த்தோம், ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் பண்ணோம். வெதர் Cj minus Zj அந்த ரோ ஃபுல்லாவே 0 ஆர் நெகட்டிவ் வேல்யூவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். நமக்கு எல்லாமே வந்து என்னவா தான் இருக்கு, பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? எல்லாம் 0 ஆர் நெகட்டிவா இல்ல. சோ நம்ம என்ன பண்ண போறோம், we have to find the next என்ன டேபிள். ஓகேவா? சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகே, சோ நெக்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நாம நியூவா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்காக நாம என்ன பண்ண போறோம், நம்மளோட ப்ரீவியஸா ஃபைண்ட் பண்ண இந்த டேபிள்ல கீ ரோ அண்ட் கீ காலம் வேல்யூ செலக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ கீ ரோ வேல்யூ எப்படி நாம செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னாக்க based upon the key column value. ஓகேவா? சோ கீ காலம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவோம்னாக்க இந்த Cj minus Zj இந்த ரோ இருக்கு இல்லையா, இதுல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சோ இங்க ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்ன, 20 30, அப்புறம் எல்லாமே ஜீரோஸ் தான் இருக்கு. சோ இதுல இருக்கிறதுல ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ 30. ஓகேவா? சோ we will select this row this column as our key column. ஓகேவா? இத வந்து கீ காலம் எப்படி சூஸ் பண்றோம், இந்த ரோல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிற அந்த காலமை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இதுல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் வேல்யூ 30. சோ we are choosing this column as our key column. ஓகேவா? ஒன்ஸ் கீ காலம் செலக்ட் பண்ணிட்டோம்னா we have to find the key row. ஓகேவா? சோ கீ ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கீ ரோ எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்னாக்க தீட்டா வேல்யூ. ஓகேவா? சோ தீட்டா அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ. தீட்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா? சோ இப்போ ஒன்ஸ் நம்ம கீ காலம் வேல்யூ செலக்ட் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்த தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னாக்க b டிவைடட் பை, b ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ். ஓகேவா? b வந்து என்ன, பேசிக் ரைட் ஹேண்ட் சைடு சொல்யூஷன்ஸ். ஓகேவா? சோ b டிவைடட் பை கீ காலம் வேல்யூ, இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. எதுக்கு, தீட்டா. தீட்டா வந்து என்ன, ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ. ஓகே, சோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு b டிவைடட் பை செலக்டட் காலம் வேல்யூஸ். ஓகேவா? சோ இப்போ இந்த டேர்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் பாரு. தீட்டா இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு b டிவைடட் பை என்ன, செலக்டட் காலம் வேல்யூ. சோ 36 டிவைடட் பை 3, அதுதான் இங்க போட்டிருக்கேன் 12. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு b டிவைடட் பை செலக்டட் காலம் ரோ வேல்யூ, சரி காலம் வேல்யூ. Okay, key column value. So 50 divided by 25 is equal to, sorry, 50 divided by 2 is equal to 25. Then next 60 divided by 6 is equal to 10. Okay va? So இப்போ நான் என்ன find out பண்ணிட்டேன், என்ன find out பண்ணியாச்சு, replacement ratio column find out பண்ணியாச்சு. Okay va? இப்போ இந்த column பேஸ் இந்த காலம்ல வர்ற வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ண போறோம், நம்மளோட கீ ரோ வேல்யூவை வந்து செலக்ட் பண்ண போறோம். இதுல 3 ரோஸ் இருக்கு, இதுல எது வந்து கீ ரோ அப்படிங்கறத இந்த தீட்டா வேல்யூவை பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ண போறோம்.
ஓகேவா? சோ இது வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணோம்னா இருக்கிறதுலயே மினிமம் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும். ஓகேவா? இப்போ 12, 25, 10 மூணுமே வந்து பாசிட்டிவ் தான். பட் இதுல இருக்கிறதுலயே மினிமம் வேல்யூ என்ன 10. ஓகேவா? சோ இந்த ரோவை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், அவர் கீ ரோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? புரியுதாப்பா? சோ ப்ரீவியஸா நம்ம வந்து என்ன பண்ணோம், ஆப்டிமல் டெஸ்ட் பண்ணோம். ஆப்டிமல் டெஸ்ட்ல வந்து இந்த சிஜே மைனஸ் இசட்ஜே ரோவை செக் பண்ணுவோம். இங்க நமக்கு எப்படி இருந்தாதான் அது ஆப்டிமல், 0 ஆர் நான் நெகட்டிவா இருக்கணும். ஓகேவா? 0 ஆர் நெகட்டிவ் வேல்யூவா இருக்கணும். பட் நமக்கு 20, 30 ரெண்டு பாசிட்டிவ் என்ன இருக்கு, பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. சோ என்ன பண்ணணும், இம்மீடியட்டா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் நம்ம டிரைவ் பண்ணணும். ஓகேவா? சோ இங்க இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம எடுக்க கூடாது, புது வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அடுத்த ஐட்ரேஷனுக்கு. அதுக்கு நாம என்ன பண்ணணும், ஒரு கீ ரோ அண்ட் கீ காலம் வந்து செலக்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து கீ காலம் செலக்ட் பண்றோம். அந்த கீ காலம் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்றோம், இந்த சிஜே மைனஸ் இசட்ஜே இந்த ரோல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிற அந்த ரோவை தான் காலம் தான் என்னன்னு எடுத்துக்கிறோம், கீ காலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் கீ காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இம்மீடியட்டா we need to find the theta value. ஏன்னா theta வேல்யூவை பேஸ் பண்ணி தான் கீ ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இம்மீடியட்டா நம்ம என்ன பண்ண போறோம், theta வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோம். thetaவோட ஃபார்முலா என்ன, b divided by selected column value. So 36/3 equal to 12, 50 divided by 2 equal to 25, 60 divided by 6 is equal to 10. ஓகேவா? சோ இந்த தீட்டா வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருக்கிறதுலயே மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்மளோட என்னவா இருக்கும், கீ ரோவா இருக்கும். சோ 12, 25, 10 இந்த 3 வேல்யூஸ் பாக்குறப்போ மினிமம் வேல்யூ 10. சோ we will select this row will be our என்ன கீ ரோ. ஓகேவா? புரியுதாப்பா? இப்போ நாம என்ன பண்ணியாச்சு, கீ காலம் செலக்ட் பண்ணியாச்சு, கீ ரோ செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு காலம் அண்ட் ரோ இன்டர்செக்ட் ஆகுத இந்த செல் வேல்யூ தான் நம்மளோட கீ வேல்யூ ஆர் பிவோட் வேல்யூ. ஓகேவா? புரியுதா? புரியுதாப்பா? புரியுதா? இந்த கீ ரோ அண்ட் கீ காலம் இன்டர்செக்ட் ஆகுற அந்த செல்லோட வேல்யூ தான் நம்மளோட கீ வேல்யூ. இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஹலோ பாய்ஸ், இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதாமா? ஹலோ மேம் புரியல மேம், ஒரு வாட்டி நடத்துங்க மேம். புரியலையா? ஓகே, ஓகே. ஸ்கிரீன் தெரியுதாப்பா? என்னோட நோட் உங்களுக்கு கிளியரா இருக்கா? என்னோட நோட் உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஹலோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே வரேன். ஓகேவா? சோ இதுதான் என்னோட ப்ராப்ளம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், தென் 3 கன்ஸ்ட்ரெயின் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்கணும், இங்க ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இங்க எல்லாமே என்ன இருக்கு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. அதே மாதிரி இங்க நமக்கு என்ன வேணும், எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸா இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ். ஸோ இங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இங்க பட் சிம்பிள் என்ன இருக்கு, ஈக்குவல் டு இல்ல லெஸ் தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ லெஸ் தேனா இருக்குனாக்க நம்ம என்ன பண்ணணும், இமீடியட்டா we need to add the slack variable. slack variable ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது என்னவாயிடும், ஈக்குவல் டு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா?
ஸோ இந்த ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல S1, செகண்ட் ஈக்குவேஷன்ல S2, தேர்ட் ஈக்குவேஷன்ல S3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம இங்க என்னன்னு போட்டுக்கலாம், ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ்ல நம்ம 3 ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க இம்மீடியட்டா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லயும் இந்த சேம் ஸ்லாக் வேரியபிள்ஸ் வந்து ஆட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? சோ நம்ம இங்க என்ன பண்றோம், 0 0 0 கோஎஃபிஷியன்ட் போட்டு அந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் அங்க ஆட் பண்றோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ், இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள வந்து ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் வந்து சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகேவா? இதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும்னா சிபி வேல்யூ இருக்கணும். சிபி வேல்யூனா என்னமா, சிபி வேல்யூ, அப்புறமா பேசிக்ஸ், தென் சிஜே. இதுல வந்து என்னென்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு பாரு நம்மளோட ஈக்குவேஷன்ல, x1, x2, s1, s2, s3. டோட்டலா நமக்கு 5 வேரியபிள்ஸ் இருக்கு. சோ இந்த 5 வேரியபிள்ஸ் இங்க லைனா எழுதிக்கோங்க. ஓகேவா? x1, x2, s1, s2, s3. அப்புறமா இது வந்து சொல்யூஷன், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற சொல்யூஷன், அதுதான் b. ஓகேவா? சோ இந்த இவ்வளவு வர்றதுதான் வந்து நம்மளோட பேசிக் என்ன, சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஸ்டெப் நம்பர் 4 என்ன, எஸ்டாப்ளிஷ் a பேசிக் இனிஷியல் feasible சொல்யூஷன். இந்த இனிஷியல் சொல்யூஷன் எல்லாமே நம்ம இங்க இருக்குல்லையா, இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஈக்குவேஷன், இதுல இருந்து தான் நம்ம இங்க ஃபில் பண்ண போறோம் இந்த டேபிள. ஓகேவா? சோ இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல பாரு, இதோட கோஎஃபிஷியன்ட், இந்த x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 20, x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 30, s1 0, s2 0, s3 0. அதுதான் வந்து நம்ம இங்க ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? x1 ஓட கோஎஃபிஷியன்ட் 20, x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 30, s1 ஓட கோஎஃபிஷியன்ட் 0, s2 ஓட கோஎஃபிஷியன்ட் 0, s3 ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு வேல்யூ அதுல கிடையாது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இங்க பாரு, பேசிக்ஸ். இதுல வந்து இனிஷியலா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம என்னென்ன ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்றோமோ அது எல்லாமே போட்டுக்கோங்க, s1, s2, s3. ஓகேவா? இனிஷியலா ஸ்லாக் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் நமக்கு வந்து என்ன இருக்கு, அந்த 0 0 0 அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரியுதா? இவ்வளவும் புரியுதா? புரியுதாப்பா? புரியுதா? இது வரைக்கும் ஃபில் பண்ணது புரியுதா? ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரைன்ட்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ நம்ம இங்க ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் என்ன, 3x1 3x2 s1 ஈக்குவல் டு 36. அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஓகேவா? x1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, 3, x2 ஓட கோஎஃபிஷியன்ட் 3, s1 ஓட கோஎஃபிஷியன்ட் 1, s2 டேர்ம் இல்ல, s3 டேர்ம் இல்ல. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து என்ன, 36. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 5 2, s2 க்கு தான் 1, s1 டேர்ம் இல்ல. தென் ரைட் ஹேண்ட் சைடு 50. ஓகேவா? சோ 5 2, s1 இல்ல 0, s2 வந்து 1 and s3 டேர்ம் இல்ல. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 50. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், கன்ஸ்ட்ரைன்ட் 3 ஓட வேல்யூஸ் எழுத போறோம், கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். சோ 2 6, then s1 term இல்ல, s2 term இல்ல, s3 term 1, right hand side value 60. இவ்வளவு புரியுதா? இது வரைக்கும் புரியுதாமா? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஹலோ? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? சோ ஆப்டிமாலிட்டி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க, வெதர் தி சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் ஆர் நாட் அப்படின்னு பார்க்கணும்னாக்க நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வேணும்னா cj மைனஸ் zj டேர்ம்ஸ் வேணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நாம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரெண்டு டேர்ம் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, அதுதான் இங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க zj வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னாக்க, இந்த சிபி வேல்யூ இருக்கு இல்லையா, சிபி வேல்யூ கரண்ட் பேசிக் சொல்யூஷன் ஸ்லாக் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் தான் நம்ம இனிஷியலா இங்க எழுதுவோம், அந்த வேல்யூ தான். ஸோ 0 into 3 plus 0 into 5 plus 0 into 2 equal to 0. அதே மாதிரி 0 into 3 plus 0 into 2 plus 0 into 6 equal to 0.
0 into 1 plus 0 into 0 plus 0 into 0, 0. 0 into 0, 0 into 1, 0 into 0. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் இங்க வரணும். ஓகேவா? ஸோ 0 into 0 plus 0 into 0 plus 0 into 1 plus 1 equal to 0. ஓகேவா? இந்த வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இது இங்கேயும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 0 தான் வரும். இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? தென் we need to find Cj minus Zj value. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? Cj minus Zj. Cj ஆல்ரெடி நமக்கு இங்க தெரியும், இந்த ரோல இருக்கிற வேல்யூஸ் தான். சோ இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ இங்க நமக்கு கிடைச்சிடுமா? சோ 20 minus 0 20, 30 minus 0 30, 0 minus 0 0, 0 minus 0 0, 0 minus 0 0. ஓகேவா? இப்போ நம்ம ஆப்டிமல் வெதர் தி சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் ஆர் நாட் அப்படின்னு எப்படி செக் பண்ணுவோம்? இந்த Cj minus Zj டேர்மை யூஸ் பண்ணி தான். ஓகேவா? நமக்கு இந்த டேர்ம் என்னவா இருக்கணும்? இந்த டேர்ம்ல வர ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணும்? 0 ஆர் நெகட்டிவ். ஓகேவா? 0 ஆர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க 0 ஆர் நெகட்டிவ் இல்ல, நமக்கு இங்க என்ன இருக்கு? பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு மூவ் பண்ணணும்னா இந்த டேபிள்ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு நியூ வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இந்த நியூ வேல்யூஸ் எதை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஒரு கீ காலம் அண்ட் கீ ரோ வேல்யூவை பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இந்த Cj minus Zj இந்த ரோல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்ன அப்படின்னு பாரு. இங்க இருக்கிறதே ஹையஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ என்ன? 30. ஓகேவா? சோ இந்த ரோவை வந்து நாம என்னன்னு எடுத்துக்கணும்? அவர் கீ காலம், சாரி இந்த காலம் வந்து நம்ம என்னன்னு சூஸ் பண்ணிக்கணும்? அவர் கீ காலம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் இம்மீடியட்டா கீ காலம் சூஸ் பண்ண உடனே கீ ரோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கீ ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாக்க we need theta வேல்யூ. ஓகேவா? சோ இங்க ஒரு காலம் ஆட் பண்ணிக்கோ. theta. Theta ஓட ஃபார்முலா என்ன? theta is equal to b divided by selected column value. ஓகேவா? selected column value. So immediate நாம என்ன find out பண்ணனும்? இந்த theta value. So b divided by 3 equal to என்ன வரும்? 36 divided by 3 என்ன வரும்? 36 divided by 3 is equal to 12. ஓகேவா? Then 50 divided by 2 is equal to 25. Then 60 divided by 6. ஓகேவா? 60 divided by 6 equal to என்ன? 10. ஓகேவா? so இதுதான் நம்மளோட நியூ theta value. ஓகேவா? so theta value நாம எதுக்கு find out பண்றோம்? for finding the new column, sorry new row. ஓகேவா? so இந்த ரேஷியோ வந்து நம்ம என்ன, இந்த theta வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கலாம். அதோட நேம் வந்து என்ன? ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ. ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து எந்த காலமை நாம சூஸ் பண்ண போறோம்? சாரி எந்த ரோவை சூஸ் பண்ண போறோம்? மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிற ரோவை தான் சூஸ் பண்ண போறோம். சோ இதுல இருக்கிறதுலயே 12, 25, 10 இந்த 3 வேல்யூஸை கம்பேர் பண்றப்போ மினிமம் வேல்யூ வந்து என்ன? 10. சோ இந்த ரோ தான் நம்மளோட கீ ரோ அப்படின்னு செலக்ட் பண்றோம். புரியுதா? இப்போ இந்த கீ ரோ அண்ட் கீ காலம் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த வேல்யூ தான் வந்து என்ன? நம்மளோட கீ வேல்யூ. புரியுதாப்பா? இதுதான் நம்மளோட கீ வேல்யூ. இந்த 6 தான் வந்து என்ன? நம்மளோட கீ வேல்யூ ஆர் பைவோட் வேல்யூ. புரியுதா? சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது நெக்ஸ்ட் ஐட்ரேஷனோட டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எல்லாமே இந்த கீ ரோ அண்ட் கீ காலம் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு நம்ம டேபிள் போட்டுக்கோங்க. அகைன் draw the same table. ஓகேவா? ஸோ நான் என்ன ட்ரா பண்ணிட்டேன்? என்னோட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் டேபிள் பண்ணியாச்சு. அகைன் ஃபில் த ஹெட்டிங்ஸ். ஓகேவா? பேசிக்ஸ், தென் சிபி, சிஜே, தென் வேரியபிள்ஸ் ஆர் x1, x2, s1, s2, s3 and b சொல்யூஷன் வேல்யூ. ஓகேவா? இப்போ இங்க ப்ரீவியஸ் டேபிள்ல இருந்து தான் நம்ம இதை ஃபில் பண்ண போறோம். ஸோ இங்க பாரு, இந்த
காலம் செலக்ட் பண்ணிருக்கிறோம் இல்லையா, இந்த வேல்யூ, இந்த வேரியபிள், this variable is called entering variable. entering variable. ஓகேவா? தென் இப்போ இங்க ரோ செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல வர்ற இந்த வேரியபிளோட நேம் வந்து என்ன அப்படின்னா ரீப்ளேசிங் வேரியபிள் ஆர் லீவிங் வேரியபிள். லீவிங் வேரியபிள். ஓகேவா? இது வந்து என்னது என்டரிங் வேரியபிள், இது வந்து என்ன வேரியபிள் லீவிங் வேரியபிள். ஓகேவா? இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் டேபிள்ல இந்த லீவிங் வேரியபிளை ரிமூவ் பண்ணிட்டு இங்க வர என்டரிங் வேரியபிள்ல இங்க வந்து ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? சோ சி இங்க அதே சேம் வேல்யூஸ் தான் 20 30 0 0 0. தென் இங்க மட்டும் சேஞ்சஸ் வரும். ஓகேவா? S1 S2 தென் இங்க S3 தானே நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு லீவிங் வேரியபிள்ட்டு நம்ம இந்த ரோ தான் இந்த ரோ தான் நம்மளோட என்ன கீ ரோ. சோ இதுல வர்ற வேரியபிள் தான் நம்மளோட லீவிங் வேரியபிள். ஓகேவா? இந்த லீவிங் வேரியபிள எதோட ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த என்டரிங் வேரியபிளால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? சோ ஹியர் we are writing என்ன x2. ஓகேவா? and here we have to write the coefficient of that x2. remaining எல்லாமே வந்து சேம் வேல்யூஸ் தான். புரியுதாமா? புரியுதா? புரியுதா? இந்த வேல்யூ எப்படி போட்டுக்கிறேன் புரியுதா? எஸ்மா புரியுதா? புரியுதாப்பா? இந்த வேல்யூ எப்படி எடுத்திருக்கிறேன் புரியுதா? அபினவ் புரியுது மேம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? பேஸ்ட் அப்பான் தி ப்ரீவியஸ் டேபிள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம நியூவா வர்ற டேபிள்ல என்ன பண்ணணும்னா இந்த கீ வேல்யூ இருக்கு இல்லையா, கீ வேல்யூ ஆர் பைவோட் வேல்யூ, இத வந்து 1 கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இங்க நம்ம என்ன வரணும் 1 வரணும். ரிமைனிங் இந்த கீ காலம் வேல்யூஸ் எல்லாமே 0 0 ரீப்ளேஸ் ஆகணும். ஓகேவா? என்ன வரணும் நமக்கு இந்த கீ வேல்யூ வந்து கீ வேல்யூ ஆர் பைவோட் வேல்யூ 1 வரணும். ரிமைனிங் இந்த கீ காலம்ல வர்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து என்னன்னு எடுத்துக்கணும், என்ன வரணும் ஜீரோஸ் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? புரியுதா? சோ அதுக்காக நாம என்ன பண்றோம்னா இந்த ரோ ஃபுல்லாவே 6ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா இந்த டேர்ம் நமக்கு 1 கிடைச்சிடும். ஓகேவா? தென் இந்த டேர்ம் ரெண்டையும் 0 கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா new value equal to old value minus corresponding key column value into corresponding key row value divided by key value. புரியுதா? இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. எதுக்கு? அந்த கீ காலம்ல வர்ற ரிமைனிங் வேல்யூஸ 0 அப்படின்னு கன்வெர்ட் பண்றதோட ஃபார்முலா என்ன? நியூ வேல்யூ ஈக்குவல் டு ஓல்டு வேல்யூ மைனஸ் corresponding key column value into corresponding key row value divided by key value. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ப்ரீவியஸ் டேபிள்ல இருக்கிற இந்த 2 வேல்யூஸும் நமக்கு என்னன்னு வந்துடும் 0 அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்ட்ல நாம என்ன பண்ண போறோம், இந்த ரோ ஃபுல்லாவே என்ன பண்ணிடுங்க டிவைடட் பை 6ஆல டிவைட் பண்ணிடுங்க. 6ஆல டிவைட் பண்ணிடு. அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் 1 கிடைச்சிரும். ஓகேவா? சோ பாரு 2 divided by 6, 6 divided by 6, 0 divided by 6, 0 divided by 6, 1 divided by 6, 60 divided by 6. So நம்மளோட நியூ வேல்யூ will be என்னன்னு கிடைக்குது பாரு 2 divided by 6 equal to 1 by 3, then 6 divided by 6 equal to 1, then 0 divided by 6 0, then 0 divided by 6 0, 1 divided by 6, then 60 divided by 6 is 10. ஓகேவா? சோ இந்த ஒரு ரோ வந்து நியூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. புரியுதா? Is it clear ma? Is it clear? Yes ma'am. Okay. Then next என்ன பண்ணனும், இந்த ரோ இந்த காலம்ல வர ரிமைனிங் வேல்யூஸ 0வா கன்வெர்ட் பண்ணனும். சோ நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, ஓல்ட் வேல்யூ minus new value, sorry, old value minus
corresponding key column value into corresponding key row value divided by key value. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இத மட்டும் சேஞ்ச் பண்ணா பத்தாது, அந்த ஃபுல் ரோஸையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு சைனை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு வேரியபிள வந்து ஆட் பண்றோமோ எல்லா ஈக்குவேஷன்லயும், அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும், அந்த ஃபுல் ஈக்குவேஷனுக்குமே அந்த சேம் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நாம என்ன பண்ண போறோம், இந்த டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த டேர்ம் நெக்ஸ்ட் டேபிள்ல இங்க இருக்கிற இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதோட ஃபார்முலா என்ன, 3 மைனஸ் ஓல்டு வேல்யூ என்ன இருக்கு, 3 மைனஸ் இங்க பாரு, இப்போ காலம் வேல்யூ ரோ வேல்யூ என்ன இருக்கு, கரஸ்பாண்டிங் இந்த அதாவது இந்த கீ ரோ அண்ட் கீ காலம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ இதோட கரஸ்பாண்டிங் column value is 2 divided by 6, that is 1 by 3, and என்ன column value 3. ஓகேவா? so 1 by 3 into 3 divided by key value, our key value is 6. ஓகேவா? so இது சால்வ் பண்ணீங்கனாக்க நமக்கு என்ன கிடைக்கும், 3 minus 3 get cancel, so 1 into 1 divided by 6. so 3 minus 1 by 6 we will get என்ன, 6 minus 1 by 6 equal to 5 by 6. சாரி, இப்போ ஓல்டு வேல்யூல எடுக்கணும். ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும் பாரு, ப்ரீவியஸ் செல்ல என்ன வேல்யூ இருக்கு, 3 மைனஸ் 2 by 6. ஓகேவா? கரஸ்பாண்டிங் என்ன வேல்யூ, ரோ வேல்யூ 2 by 6. 2 by 6 into corresponding column value 3 divided by என்ன வேல்யூ, key value is 6. ஓகேவா? சோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாரு, 3 minus first row values, 3 minus previous row value 2 into 3 divided by key column key value 6. so finally we will get the value 2. அதே மாதிரி next value இந்த term find out பண்றோம் பாரு. so 3 old value previous இந்த டேபிள்ல உள்ள வேல்யூ மைனஸ் அப்புறமா இதே காலம் வேல்யூ அண்ட் ரோ வேல்யூ 6. ஓகேவா? டிவைடட் பை 6. so 6 get cancel, 3 minus 3 0. ஓகேவா? இப்போ இங்க இந்த டேர்ம் 0 வந்துச்சுல, தென் நெக்ஸ்ட் ப்ரீவியஸா என்ன இருக்கு, 1 இருக்கு. so 1 minus corresponding column value 3 and corresponding row value 0. so 3 into 0 divided by key value 6. so we will get 1. the next value 0 இருக்கு. so old value 0 minus என்ன value, corresponding column value 3 and the corresponding row value 0. so 3 into 0 divided by key value. okay va? so we will get 0. then next 0 again 0 old value minus என்ன corresponding column value 3 corresponding row value 1. so 3 into 1 divided by key value. okay va? so we will get minus 1 by 2. then next இங்க என்ன இருக்கு, 36. so old value 36 minus corresponding key value and corresponding column and row values. so 3 into 60. so 3 into 60 divided by key value 6.
ஓகேவா? ஸோ வி வில் கெட் வேல்யூ 6. ஓகே, ஸோ ஃபைனலாக ஃபர்ஸ்ட் ரோக்கு நமக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு பாரு. 2 0 1 0 1 -1/2 6. அதை அப்படியே எங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே இந்த நியூ டேபிள்ல வந்து ஃபில் பண்ணிக்கோ. ஓகே, த நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அடுத்த ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாக்கா அகைன் ப்ரீவியஸ் ஓல்டு வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இங்க பாரு செகண்ட் ரோ வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாரு. ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி இங்க என்ன வேல்யூ இருக்கு? ப்ரீவியஸா 5 இருக்கு. ஓகே, இங்க 5. ஓகேவா? ஸோ அந்த 5 மைனஸ் காலம் அண்ட் ரோ வேல்யூ 2 and okay 2 and 2. So 2 into 2 divided by key value 6. அதுதான் இங்க போட்டிருக்கு. 2 into 2 divided by 6. So we will get 13/3. ஓகேவா? The next value. Next என்ன இருக்கு பாரு? 2. ஓகேவா? So old value 2 minus அடுத்தது corresponding row and column values. Row value அதேதான், column value 6 divided by key value 6. Okay, so 6 get cancelled and 2 minus 2 0. ஓகேவா? Then what is our third value? 0. Previously 0 இருக்கு. So 0 minus corresponding row and column values. என்னென்ன? 2 into 0. Okay, divided by key value equal to 0. ஓகேவா? The next என்ன இருக்கு? 0. Okay, so previous value 0. So 0 minus previous row and column values 2 into 1 divided by 6. So என்ன கிடைக்குது? minus 2/6. that means minus 1/3. அதே மாதிரி previous இங்க என்ன இருக்கு? சொல்யூஷன்ல 50. so new value find out பண்ணோம்னா old value 50 minus corresponding row and column values 2 into 60 divided by key value 6. so we will get 30. ஓகேவா? so இப்போ இந்த எல்லா வேல்யூஸ் 13/3 0 1 -1/3 30. இது அப்படியே என்ன பண்ணிக்கோங்க? நம்மளோட நியூ டேபிள்ல ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 13/3 0 0 1 -1/3 30. ஓகேவா? இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. the next என்ன பண்றோம்? இது ஆல்ரெடி நம்ம 1 கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ அந்த டேபிள் முடிஞ்சிச்சு. ஓகே, சோ இப்போ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு? 2 0 1 0 -1/2 6. ஓகேவா? இங்க அதே மாதிரி 13/3 0 0 1 -1/3 30. ஓகே, சோ இதுதான் நம்மளோட நியூ டேபிள். நாம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ இப்போ நாம ஒரு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வந்து டிரைவ் பண்ணிட்டு இப்போ வெதர் this is our optimal solution or not அப்படின்னு find out பண்ணணும். so immediately we have to check the term cj minus zj. so cj minus z term immediate நம்ம find out பண்ணணும். ஓகேவா? so முதல்ல zj term find out பண்ணிக்கோங்க. how will we find the zj term? 0 into 2 plus 0 into 13/3 plus 30 into 1/3. so our answer will be 10. ஓகேவா? the next 0 into 0 plus 0 into 0 plus 30 into 1 30. then 0 into 1 plus 0 into 0 plus 30 into 0 0. 0 into 0 plus 0 into 1 plus 30 into 0 0. then 0 into -1/2 plus 0 into -1/3 plus 30 into 1/6. so our value is 5. ஓகேவா? then 0 to 0 into 30 plus 30 into 10 300. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியாச்சு? zj வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? cj மைனஸ் zj வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் cj மைனஸ் zj? 20 minus 10 10. 30 minus 30 0. 0 minus 0 0. 0 minus 0 0. 0 minus 5 minus 5. ஓகேவா? சோ இப்போ நம்ம ஆப்டிமல் ஆர் நாட் எப்படின்னு செக் பண்ணுவோம். cj மைனஸ் zj டேர்ம் ஃபுல்லாவே இந்த ரோ ஃபுல்லாவே ஜீரோவா இருக்கணும் அல்லது நெகட்டிவா இருக்கணும். இங்க நமக்கு என்ன இல்ல, எல்லாமே ஜீரோ ஆர் நெகட்டிவா இல்ல, இங்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. சோ நம்ம இதை என்னன்னு எடுத்துக்கணும், அவர் கீ
காலம் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கீ காலம் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டோம்னா இம்மீடியட்டா வி ஹாவ் டு ஃபைண்ட் த கீ ரோ வேல்யூ. வேல்யூ வேணும்னாக்க வி நீட் தீட்டா வேல்யூ. ஓகேவா? ஸோ தீட்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? பி டிவைடட் பை selected column value. So 6 divided by 3, 6 divided by 2 is 3. Then 30 divided by 13 by 3 is 90 by 13. Okay, then 10 divided by 1 by 3 is 30. Okay, so இப்போ நமக்கு இந்த 3 values வந்து find out பண்ணியாச்சு. Then இந்த valuesல இருந்து how will we select the key row value? இருக்கிறதுலயே minimum positive value. Okay, so in the 3 values compare பண்ணும்போது which one is the minimum value? 3. Okay, so we are choosing this row as our key row. Okay, இப்போ இந்த key row and key column ரெண்டும் intersect ஆகிற இந்த value தான் நம்மளோட என்ன value? Key value. Key value or pivot value. Okay, இப்போ இந்த key row இருக்கு இல்லையா, sorry key columnல வர்ற இந்த variable தான் entering variable. Entering variable. Okay, then இந்த selected key rowல வர்ற இந்த variable தான் வந்து என்ன? leaving variable. ஓகேவா? ஸோ இம்மீடியட்டா என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன அடுத்தது ஐட்ரேஷன் வேல்யூ, அடுத்த ஐட்ரேஷன் டேபிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வர்ற அந்த என்ட்ரிங் வேரியபிளை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? லீவிங் வேரியபிள்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். அகைன் பேஸ்ட் அப்பான் தி கீ வேல்யூ வி வில் ஃபைண்ட் ஆல் த நியூ வேல்யூஸ். ஓகேவா? புரியுதாப்பா? புரியுதா? ஸோ ஃபாஸ்டா முடிச்சிடுறேன். ஸோ சேம் டேபிள் டிரா பண்ணிக்கோங்க. என்னென்ன கண்டென்ட்ஸ் இங்க வரணும்? CB, then CJ basics, then X1, X2, S1, S2, S3, then B right hand side value. Okay, solution value. இப்போ இங்க நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போறோம்? S2 வந்து ப்ரீவியஸா நம்ம என்ன லீவிங் வேரியபிள் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த செலக்டட் ரோல வர்றது. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? என்ட்ரிங் வேரியபிளை இங்க ஃபில் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து என்ன வரணும்? X1 அதோட கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 20. ஓகேவா? ரிமைனிங் S2 0 தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆல்ரெடி சேஞ்ச்டு வேரியபிள் என்ன? X2 அதோட கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 30. ஓகேவா? இங்க வர்றது எல்லாமே ஓல்டு வேல்யூஸ் தான். என்னென்ன? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல வர கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் 20, 30, 0, 0, 0. ஓகேவா? இப்போ நம்மளோட கீ வேல்யூ இஸ் 2. ஓகே, ஸோ கீ வேல்யூ வந்து நம்ம 1 கன்வெர்ட் பண்ணணும். ரிமைனிங் அந்த சேம் காலம்ல வர்ற ரிமைனிங் இந்த 2 வேல்யூஸையும் ஜீரோஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்? நியூ வேல்யூ ஈக்குவல் டு ஓல்டு வேல்யூ மைனஸ் கரஸ்பாண்டிங் கீ காலம் வேல்யூ இன்டு கரஸ்பாண்டிங் கீ ரோ வேல்யூ டிவைடட் பை கீ வேல்யூ. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு இந்த ரெண்டு வேல்யூஸும் ஜீரோஸா கன்வெர்ட் ஆயிடும். ரிமைனிங் எல்லா வேல்யூஸுமே சேஞ்ச் ஆயிடும். நியூ வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரோ நமக்கு வந்து இங்க 1 வேணும். ஸோ இந்த ஃபுல் ரோவையும் வந்து டிவைடட் பை 2 ஆல என்ன பண்ணிடு? டிவைட் பண்ணிருக்கோங்க. ஸோ 2 by 2, 0 by 2, 1 by 2, 0 by 2, minus 1 by 2 divided by 2, 6 by 2. Okay, ma? So, what is our answer? What is our answer? என்ன ஆன்சர் வரும்? So 2 divided by 2 1, then 0 by 2 0, 1 by 2 1 by 2 தான், 0 by 2 0, minus 1 by 2 divided by 2, so minus 1 by 4, then 6 by 2 is 3. Okay வா? Then next என்ன பண்ண போறோம்? இந்த formulas use பண்ணி find out பண்ண போறோம். Okay வா? So second row ல old value என்ன? 13 by 2. Okay வா? So 13 by 2. So our new value will be 13 by 2 minus 13 by 2 into 2 divided by 2. So we will get 0.
ஓகேவா? இங்க என்ன கிடைக்கும் நமக்கு 0. தென் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கு 0. ஸோ என்ன பண்ண போறோம்? ஃபார்முலா என்ன? old value minus corresponding row value into corresponding column value divided by key value. So we will get 0. Okay, like we have to find the value. So our values are 13/6, 1, then by 3 and 17. Okay, then அதே மாதிரி next row values நம்ம find out பண்ணணும். ஓகேவா? So the values are 0, 1, minus 1/6, then 0, 9. Okay, simplex table வந்து derive பண்ணியாச்சு. ஓகேவா? Now we have to find whether this is our optimal solution or not அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? So அதுக்கு என்ன பண்ணணும்? Immediately we need to find the Cj minus Zj values. So Cj value எப்படி find out பண்ணுவோம்? Zj value is equal to என்ன பண்ணுவோம்? 20 into 1 plus 0 into 0 plus 30 into 0. So we will get 20. Then next 20 into 0 plus 0 into 0 plus 30 into 1. So 30. 20 into 1 by 2 plus 0 into minus 13/6 plus 30 into minus 1 by 6. Okay, so we will get the answer 5. Then 20 into 0 plus 0 into 1 plus 30 into 0 will be 0. Then 20 into minus 1 by 4 plus 0 into 4 by 3 plus 30 into 1 by 4. The answer will be 5/2. Okay, then 20 into 3 plus 0 into 17 plus 30 into 90 is equal to 330. Okay, so இப்போ நம்ம என்ன calculate பண்ணியாச்சு? Zj value. Okay, next immediate என்ன check பண்ணுவோம்? Cj minus Zj. Okay, so what is our Cj value? 20. So 20 minus Zj value 20, 0. 30 minus 30, 0. 0 minus 5, minus 5. 0 minus 0, 0. 0 minus 5/2, minus 5/2. Now check whether this is our optimal solution or not. So நமக்கு இப்ப இங்க என்ன வந்துருச்சு? எல்லா வேல்யூஸ்மே 0 or negative values வந்துச்சு. ஓகேவா? So this is our optimal solution. ஓகேவா? So இதுக்கு அப்புறமா next iteration நம்ம என்ன find out பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த x1 அதோட right hand side value என்னன்னு வந்திருக்கு? right hand side is equal to 3 and x2 equal to 9. ஓகேவா? இதை வந்து நம்ம எங்க substitute பண்ணோம்னா given objective functionல substitute பண்ணணும். ஓகேவா? So what is our objective function? Given objective function is 20x1 plus 30x2. So p is equal to 20x1 plus x2. Okay, now substitute the x1 and x2 values in the given objective function. Okay, so p is equal to 20 into what is our x1 value? X1 is equal to 3. Okay, so 20 into 3 plus 30 into x2 value. What is our x2 value? Right hand side value is 9. Okay, now find the value. 20 into 3 is 60 plus 30 into 9 is 270. Okay, so now p is equal to 330. Okay, see இங்க வர்ற ஃபைனல் ஆன்சரும் இப்போ நமக்கு இங்க ஒன்ஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க, அதாவது நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்க 0 நெகட்டிவ் வேல்யூஸா வந்திருந்துச்சுன்னா இங்க வர்ற இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னவா இருக்கும்? நம்ம இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி வர்ற அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். புரியுதா? இஸ் இட் கிளியர்மா? புரியுதா? Yes, ma'am. ஹலோ, ஓகே. நான் நோட்ஸ் உங்கள் கிளாஸ் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளமும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் சால்வ் பண்ணுங்க, அப்போ தான் புரியும். ஓகேவா?
தேங்க்யூமா. ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கா டவுட்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர் இப்ப கூட கேட்கலாம். எனி டவுட்மா?